10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏசியில் 75ன்ற நம்பரு நம்ம 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த ஏசி 75 வரும் அப்படின்னு சொல்லி பேசணும். எப்படி அந்த கெஸ்ஸிங் எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஏபி 24 அதோட நம்பர் 6, இங்கே ஏபி 75 அதனுடைய நம்பர் 6. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்ள நம்பர் 8, இங்கே அந்த 8க்கு ஆப்போசிட்டு 1. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே டைரெக்டாக 6க்கு ஆப்போசிட்டு 1 6. அந்த பிசி அந்த ஏபியில் இருக்கிற நம்பர் பிசியில். அடுத்து அதே மாதிரி இந்த ஏசியில் ஏபி பிசி ஏசியில் அந்த நம்பர் வரணும். இதில் கேப்பில் இதை பாருங்கள், இந்த 24 ஏசிக்கு 9ன்ற நம்பரு அதனுடைய ஒரு ஆப்போசிட் நம்பர், அதாவது 2க்கு 9 9க்கு 4ன்ற நம்பர் இதில் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது இந்த 9 இந்த 2ன்ற நம்பர் உள்ளே இருக்கும் பாருங்கள், 2க்கு 9. அதே மாதிரி இந்த 9க்கு 4ன்ற நம்பர் ஆப்போசிட்டு ஏசி 24. ஸோ நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்லலாம். ஆனால் வந்து நம்ம 24 24 24ன்ற நம்பரை மட்டும் கரெக்டாக எடுத்துட்டோம். அதுக்கு அதே மாதிரி இங்கே 756 உள்ள நம்பர் 1. அதே மாதிரி திரும்ப வந்து உள்ள நம்பர் 1 வச்சு பிசியில் 75 இது ஒரு 4ன்ற நம்பரு. அது பார்த்திங்கன்னா 6ன்ற நம்பருக்கு 61ன்ற நம்பருக்கு இங்கே 14, 6க்கு 4 1க்கு 1 அப்படியே வந்துச்சு. இப்போ இதில் என்ன எடுத்தோம் அப்படின்னா 75 75 ஏசி 75 அப்படின்ற நம்பர் எடுத்துகிட்டு திரும்ப அந்த 9ன்றுடைய நம்பரை இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 795 அப்படி இல்லைன்னா 85ன்ற ஒரு நம்பர் எடுத்தோம். அதனால் நம்ம சேனலில் 785 தான் கொடுத்தேன். குரூப்பில் 795ன்ற நம்பரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா டைரெக்ட் அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம குரூப்பில் 40 அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் டைரெக்டாகவே கொடுத்தாரு. பிசி 40 அடிக்குன்னு சொல்லி சொன்ன மாதிரி கரெக்டாக பிசி 40 அடிச்சிச்சு. இன்னொரு பிரதர் வந்து பிசியில் வந்து 47 கொடுத்துட்டாரு, 047 அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பாக்ஸில் வந்துருச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், நான் குரூப்பில் என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தேன் அப்படின்னா, இதில் இந்த நம்பர்லேருந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். இந்த 727 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு பாக்ஸ் வந்துச்சு, 727லேருந்து. அடுத்து இங்கே 961லேருந்து ஒரு பாக்ஸ் வந்தது. அதில் வந்து 91 பாஸ் ஆகிடுச்சு. இதில் அப்படியே வந்து இந்த பி போர்டில் இந்த நம்பர் அப்படியே வச்சுட்டேன். பி போர்டில் வந்து 1987க்கு 7189 அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கிற 9 இங்கே வரும்னு சொல்லி ஐடியா பண்ணதுனால இந்த இடத்துல கரெக்டாக அந்த போர்டு மேட்ச் ஆச்சு. அதனால் 9ன்ற நம்பர் அங்கே வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா 0979 ஏபி வச்சு நம்பர் கொடுத்துருந்தேன். ஆனால் இதில் எப்படி வந்துச்சு பாருங்கள், இந்த பாக்ஸில் 2 நம்பர் வந்துச்சு, இதில் 2 நம்பர் வந்துச்சு. 8ன்ற நம்பருக்கு ஏபியில் இதில் ஒரு 2 நம்பர் வந்துச்சு. ஸோ கேப்பில் இருக்கிற இந்த 709ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் வந்து கிளியராக முடிஞ்சிச்சு. எப்படின்னா இதில் டைரெக்டு, இதில் 2 நம்பரு டி போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்தாச்சு. இதில் வந்து டி போர்டில் இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அப்படியே 4 நம்பருமே டைரெக்டாக வச்சாச்சு. புரியுதா பார்த்துக்குங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இதுலேருந்து நம்பரு குரூப்பில் சொல்லிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாறி போச்சு, ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. திரும்ப இதே மாதிரி வரும்போது ஞாபகம் வச்சுங்க. பாருங்கள், இது டைரெக்ட் பாக்ஸ் அடித்தாச்சு. இந்த உள்ள நம்பரும் வெளி நம்பரும் ஒரு பாக்ஸ் அடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரு இதோட ஒரு ஆப்போசிட் வச்சு பாக்ஸ் வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நம்பரு கூட்டி வந்திருக்கோம் இந்த பாக்ஸில், இந்த 9772ன்னு வரும்போது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 6ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பர் வந்திருக்கும். ஏன்னா 6க்கு 4ம் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வந்து ப்ளஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ஆப்போசிட் ஆகிருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா 7880ன்ற நம்பர் வந்திருக்கும். இப்போ திரும்ப வந்து இங்கே எல்லாமே ஆப்போசிட் வச்சாச்சு. 6க்கு 4 வந்துச்சு, 0க்கும் 5க்கும் 0 வந்தாச்சு. இந்த 8க்கும் ஒரு நம்பரு 9ன்னு வந்துச்சு, 6க்கு ஒரு நம்பரு 7ன்னு வந்துருச்சு.
ஸோ இதில் ஏதோ ஒரு நம்பரு ஆப்போசிட் வச்சு கேம் வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து இந்த நம்பருக்கு ஆப்போசிட் வந்து அப்படியே பாக்ஸ் அடிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பழைய மெத்தட் தான். இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி எல்லாருக்கும் போர் அடிச்சு போச்சேன்னு தான் நான் அது சொல்லலை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ஆனால் 0979 ஏபி வரும்னு சொல்லி குரூப்பில் கொடுத்துருந்தேன். இந்த 79க்கு ஆப்போசிட் அப்படியே வந்து 74ன்ற நம்பர் வந்து போச்சு. சரி, இப்போ என்ன கெஸ்ஸிங்னா இங்கே பாருங்கள், 10ஆம் தேதி 40 அப்படின்ற நம்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிசியில் 40. இதில் பாருங்கள், இந்த மேலே 92ன்ற நம்பருக்கு அந்த 40 ஏபி வரும்போது அப்படியே 29 திரும்பி வந்துச்சு. அதே மாதிரி இந்த பிசி 40 வரும்போது இங்கே இந்த 35 53 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 58 அப்படின்னு நடிச்சிச்சு. ஓகேங்களா, 2 முறை இந்த 40ன்ற நம்பருக்கு. அடுத்து இப்போது திரும்ப 40ன்ற நம்பர் பிசியே வந்திருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 80ன்ற நம்பரில் இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல டைரெக்டாக அப்படியே திரும்பி வந்துச்சு. 29க்கு 92க்கு 29 வந்துடுச்சு. இப்போ 35ன்ற நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து 35 வந்துடும். அப்படி இல்லைன்னா 53 வரும்னு பார்த்தா அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு கேம் கரெக்டாக 53க்கு 58. ஸோ 2 முறை திரும்பி வந்துச்சு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி. இப்போ இந்த நம்பர் திரும்பாமல் டைரெக்ட் ஆப்போசிட் அப்படியே அடிக்கணும். அப்படி அடித்தா 35 அடிக்கணும். ஆனால் இந்த மாதத்தில் பாருங்கள் 35ன்ற நம்பருக்கு டைரெக்டாக வந்து 80ன்னு வந்துடுச்சு. அடுத்து 5ன்ற நம்பர் இன்னும் வரல. 5ன்ற நம்பர் இருந்தால் நாம் அதை எடுத்துகிட்டு இருப்போம். 5ன்ற நம்பர் வரல. அதுக்கு திரும்ப நம்ம இங்கே 40ன்ற நம்பர் வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிற 30க்கு இங்கே டைரெக்டாக வந்து ஒரு இறங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3ன்ற நம்பர்லேருந்து தான் நம்ம ஏதாவது எடுக்கணும். அப்போ 35 30 அப்படின்னு வரும்போது 80ன்ற நம்பருக்கு 85ன்ற நம்பரை எடுத்துருவோம். அப்போ 40க்கு ஒரு 85 பிசி வச்சுருவோம். பிசி 85, ஏன்னா 2 முறை திரும்பிச்சு பாருங்கள். 92க்கு 29, 35க்கு 58 திரும்பிடுச்சு. இப்போ 80க்கு டைரெக்டாக அப்படியே 85ன்ற நம்பரு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்ப்போம். அப்படி 85 அப்படின்ற நம்பரு வரும்போது இந்த இடத்துல 4ன்னு இருக்குது. 4க்கு 6 வச்சு 685 வேணா அடிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பாருங்கள். இதில் இங்கே பாருங்கள் 97 40 நம்பர் இருக்குது. இங்கே 67 40ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 99ம் இந்த 9 6ன்ற நம்பரு போன மாதத்தில் எல்லா இடத்துலையுமே நல்லாவே மேட்ச் ஆகிருக்கு. எப்படின்னு கேட்டால் பாருங்கள், 99 13, அதே மாதிரி 66 13. இப்போ இந்த 66 13க்கும் 99 13க்கும் கரெக்டாக 11 நாள் கேப் இருக்குது. இந்த 11 நாள் கேப்பில் இப்போ கரெக்டாக திரும்பவும் 11 நாள் இந்த நாள் தான் வருது. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 4Dயில் ஒரு 33 13 அப்படின்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். வருது வரல, ஓகேவா, நம்ம ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. ஓகேங்களா, எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு 20 ரூபா டிக்கெட்லையாவது 33 13 அப்படின்ற நம்பர். இங்கே பாருங்கள் 99 13, இங்கே 66 13. ஸோ 33 13 அப்படின்ற ஒரு நம்பரு வச்சு பார்த்துருங்க. ஏன்னா இந்த 33மே கேமில் வரணும், ரெண்டாவது 13மே கேமில் வரணும். இல்லை 16 போன மாதம், 16 13 தான் போன மாதம் கேமு. ஓகேங்களா, அதனால் இந்த மாதமும் 16 13 தான் கேமு வரணும். இது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், இங்கே ஒரு 61, இங்கே ஒரு 91, இங்கே 31 கேமில் வரணும். ஓகேங்களா, அதனால் 33 13ன்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணுங்க. புரியுதா பாருங்கள், 61 91 31 வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 913 613, இங்கே 313ன்ற நம்பரு வரணும். ஓகேங்களா, இங்கே 6ன்ற நம்பருக்கு 4 வந்திருக்கு. 6430 அப்படின்ற ஒரு கேமு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி 66 13 99 13 33 13ன்ற ஒரு நம்பரை வருதோ வரலையோ ஒரு செட்டு தயவு செஞ்சு வச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பிசி 85 ஒரு நம்பரு வச்சு பாருங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னுமே ஒரு 2 கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம அதிகமாக கெஸ்ஸிங் எடுத்தும் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஏசி 75ன்ற நம்பரோட இன்னொரு நம்பரை மேட்ச் பண்ணேன், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் சொல்கிறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த சேனலில் கொடுத்துருந்தாருல 24க்கு
74, 30ன்ற நம்பருக்கு 80. ஸோ அடுத்த நம்பர் இந்த 17ன்ற நம்பருக்கு 12 வந்தது. அதனால் இந்த 75ன்ற நம்பரு இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 70 அப்படின்ற நம்பர் வந்திருக்கணும். அதோட பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. இந்த 612 617 இருந்து வந்திருக்கு. அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த 470ன்ற நம்பர் தான் இங்கே டைரெக்டாக வந்திருக்கணும். 470ன்ற நம்பரு. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தா கரெக்டாக அடிச்சிருக்க முடியும். ஏன்னா இந்த 74க்கு 24 கரெக்டாக வந்துருச்சு. 30ன்ற நம்பருக்கு 80ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ அதே ஸ்டைலில் அதே மெத்தடில் நம்ம போயிருக்கணும். அப்படின்னா இந்த ஏபி 61 டைரெக்டாக ஏபி 61க்கு 47க்கு 47 வச்சுட்டு இங்கே சி போர்டு ஆப்போசிட் ஆச்சு 7க்கு 2. ஸோ இந்த சி போர்டுக்கு 5க்கு 0 வச்சுருந்தா கரெக்டாக 740. 470ன்ற நம்பரு 740ன்னு. ஏன்னா எப்போவுமே ஒரு நம்பரு ஒரு மெத்தடில் திரும்பி வந்துச்சுன்னா அடுத்த நம்பரு டைரெக்டாக வரும். ஒன்று டைரெக்டாக வந்துச்சுன்னா திரும்பி தான் வரும். இந்த 61 டைரெக்டாக 61 தான் வந்தது. அப்போ இந்த 47 74 தான் திரும்பி இருக்கணும். நாம் 775 ஏசி எடுத்துட்டோம். ஸோ இந்த நம்பரை அப்படியே வச்சுருந்தா அந்த 5க்கு 0 வச்சு 740ன்ற நம்பரே அடிச்சிருப்போம். ஏன்னா இந்த 67க்குமே கரெக்டாக 67 வச்சுருப்போம். 4Dயே மிஸ் பண்ணிட்டோம். அதனால் நேற்று ரிசல்ட் வந்ததுலேருந்து கொஞ்சம் எப்போவுமே அதே தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நம்ம இப்போ என்ன எடுத்தோம் அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். அதே மெத்தடில் இன்னொரு நம்பர் எடுப்போம் பாருங்கள். ஸோ இது 3ஆவது சான்ஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும். 3ஆவது சான்ஸ்னால் இதில் நம்ம எப்படின்னா இந்த 74ன்ற நம்பருக்கு 24, 30ன்ற நம்பருக்கு 80ன்ற நம்பர் வந்துடுச்சு. ஸோ அதே மெத்தடில் இந்த 617க்கு 612. ஸோ இந்த 475க்கு 740. ஓகேங்களா, 740. இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே மெத்தடில் இந்த 47ன்ற நம்பரு இங்கே 74 அப்படின்னு திரும்பியிருக்கு. இந்த 17ன்ற நம்பர் இங்கே 12 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. அப்படி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நம்பரு இந்த 228 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இது ரெண்டுமே கரெக்டாக வந்துருச்சு. இந்த 274 இருந்து 617 வரைக்கும். அதே மாதிரி இந்த 475ன்ற நம்பருக்குமே கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஸோ இது 2 சான்ஸு முடிஞ்சுது. இப்போ 3ஆவது இதை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 17ன்ற நம்பர் இங்கே 17ன்ற நம்பரு வந்திருக்கிறதுனால, ஸோ இது இந்த 475க்கு 740 வந்ததுனால ஸோ இந்த மெத்தேடும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 3ஆவது இந்த 170 அப்படின்ற நம்பரு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 067 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. 067. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இங்கே பார்த்திங்கன்னா 228 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ 228 அப்படின்ற நம்பரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 17, 12 அப்படியே இங்கே 17, இங்கே அதுக்கு அப்படியே 67 இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இந்த 47 அப்படியே இங்கே 74. ஸோ அப்போ இந்த 228 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 228ன்ற நம்பரு இந்த மெத்தட்லேயே மாறி வைக்கணும். இங்கே எப்படி பாருங்கள், 0ன்ற நம்பரு ஏ போர்டில் 0 வந்துருச்சு. இந்த 17ன்ற நம்பர் அப்படியே 67 அப்படி வந்துருச்சு. ஓகேங்களா, 12க்கு 67 வந்துருச்சு. இப்போது இங்கே நேருக்கு நேராக வந்துச்சு 12, 67. இங்கே இருக்கிற ஏபியில் இருக்கிற நம்பரும் பிசியில் இருக்கிற நம்பரும். இப்போ இங்கே இந்த 47ன்ற நம்பரு அப்படியே ஏபியில் வந்துடுச்சு. அப்படின்னும்போது திரும்ப இந்த 228ன்ற நம்பரில் இந்த 28ன்ற நம்பரு ஏபியில் அப்படியே வரணும். ஓகேங்களா, 47 74ன்னு திரும்பியிருக்கு. 28ன்ற நம்பர் 82ன்ற நம்பர் அப்படியே வந்துச்சுன்னா இந்த 2ன்ற நம்பர் இங்கே அப்படியே வந்து 7ன்ற நம்பர் வரணும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 1ன்ற நம்பரு இங்கே பி போர்டில் 6 அப்படின்ற நம்பர் இருக்குது. இது ரெண்டுமே திரும்பலை.
அதனால் அப்படியே 12க்கு 67. இங்கே 47ன்ற நம்பர் 74ன்னு திரும்பினதுனால இந்த 28ன்ற நம்பரு இங்கே 82ன்னு திரும்பினதுனால இந்த 2ன்ற நம்பரை சி போர்டில் 7 அப்படின்ற நம்பர் வச்சா 827 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துக்குங்க. 827ன்ற நம்பர் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 47 கீழே அப்படியே 22 இங்கே இறங்கிச்சின்னா இந்த 5க்கு 8 வந்த மாதிரி இங்கே 0க்கு 3 வந்துச்சுன்னா 773ன்ற நம்பரு டைரெக்டாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 278 பாக்ஸில் அடிக்கணும். மேக்ஸிமம் இந்த மெத்தடில் 827 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? புரியுதா? பாருங்கள். இந்த 827ன்ற நம்பருடைய மெத்தடு இன்னொரு தடவையும் சொல்கிறேன். அதாவது இங்கே பிசியும் ஏபியும் பிசியில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஏபியும் பிசியும் ஏபியில் வரணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மெத்தடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்பர் இங்கே ஃபுல் நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே ஃபுல் நம்பர் அப்படியே திரும்பி வந்துருச்சு. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அந்த நம்பருக்கு 87ன்ற நம்பரு அது சி போர்டு. இங்கே இருக்கிற இந்த 2 ஒரே அப்படியே சி போர்டுக்கு போயிடுச்சுன்னா 72. இங்கே இருக்கிற இந்த நம்பர் பாருங்கள் அப்படியே ஏ போர்டுக்கு வந்திருக்கு பாருங்கள் 067ன்றதுனால. அதனால் இங்கே ஏபியில் நிற்கிறதுனால சி போர்டில் இந்த நம்பர் அப்படியே 2ன்ற நம்பர் போயிடுச்சுன்னா 872 அப்படின்ற நம்பர் அடிக்கணும். இல்லை ஒருவேளை திரும்பி வந்துச்சுன்னா 827ன்னு வரணும். ஸோ இவ்வளோ தான் மெத்தடு. அடுத்து நாம் இந்த நம்பர் எடுத்தோம்ல 6613 9913ன்னு சொல்லி அதில் 4D வந்து 3313. ஓகேவா? இந்த 85ன்ற நம்பரு எப்படி எடுத்தோன்னு பார்த்தோம். அதாவது 40ன்ற நம்பர் வரும்போது அந்த 92ன்ற நம்பர் 29ன்னு இறங்கிடுச்சு. அடுத்து 40 அப்படின்ற நம்பர் வரும்போது அந்த மேலே இருக்கிற நம்பரு 35க்கு 58 அப்படின்னு திரும்பி வந்தது. இப்போ 40ன்ற நம்பருக்கு மேலே 80 இருக்கிறதுனால அது திரும்பாமல் டைரெக்டாக 85 அப்படின்ற நம்பர் அடிக்கும். அப்படின்ற மெத்தேடு தான் 3 மெத்தேடு பார்த்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த மெத்தடில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கேம் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து தெரிஞ்ச இடத்துல ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நல்ல கெஸ்ஸரெல்லாம் இருக்காங்க. நேற்று டைரெக்டாக பிசி 40 ஒரு அண்ணன் கொடுத்தாரு. ரெண்டாவது 0770 2002 கண்டிப்பாக கேமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அண்ணன் பேட்டர்ன் போட்டு காமிச்சிருந்தார். ரெண்டுமே வந்து சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. இன்னொரு பிரதர் வந்து 047 கண்டிப்பாக வரும்னு சொன்னார். அதுவுமே பார்த்திங்கன்னா 740ன்னு வந்தது. நானுமே பார்த்திங்கன்னா ஏபியில் 7909ன்ற நம்பர் எடுத்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப்பில் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்களோட ஒத்து போகிற நம்பர் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா?